ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நான் சில பிளான்ட் ப்ரொபகேஷன் இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருந்தது. சரி, எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கேன். பிளான்ட்ஸ்க்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணேன், அப்புறம் இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன விதமாக சமைச்சேன் அப்படிங்கிறதையும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹோம் மேக்கர்ஸ்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பெங்களூரில் போன வாரம் ஃபுல்லாக குளிர். இந்த வாரம் நல்லாவே வெயில் அடிச்சிட்டு இருந்தது. வெயில் அடித்தாலே போதும், பிளான்ஸுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும். நல்லா தளைஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கு உரம் போடுறது, இந்த வேலையிலெல்லாம் இறங்கிட்டேன். அப்புறம் ஒரு சில பிளான்ஸுக்கெல்லாம் வெளிச்சம் பத்தாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மாற்றி வைக்கிறது, இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுக்கிறது, இந்த மாதிரியான வேலை தான் இன்றைக்கி மெயினாக நான் பண்ண வேலை. முட்டைத்தோல் நிறைய சேர்ந்து அந்த பாக்ஸே ஃபில் ஆகிடுச்சு. சரி, அதை நல்லா கையிலேயே அந்த கொட்டி அப்படியே பிளான்ட்ஸுக்கு கொஞ்சம் அப்படி அப்படியே வச்சாச்சு. இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி போட்டால் இன்னுமே நல்லா பவுடராக நல்லாவே பிளான்ட்ஸுக்கு சீக்கிரம் அப்சர்வ் பண்ணும். பட் எனக்கு மிக்சியில் போடுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதை தனியாக இன்னொரு மிக்சி ஜார் வாங்கி அதுக்கப்புறம் தான் அதை போட ஆரம்பிக்கணும். நான் முட்டைத்தோல் அரைக்கிறதுக்காக ஒன்று வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நிறைய பேர் முட்டைத்தோல் போடுறதா சொல்லியிருந்தீங்க என்னோடய விளாக்ஸில், கமெண்ட்ஸ்லலாம். ஸோ நீங்கள்லாம் எப்படி முட்டைத்தோலை அரைக்கிறீங்க? இதுக்குன்னு தனி ஜார் வச்சுருக்கீங்களா, இல்லை அதுலேயே நம்ம யூஸ் பண்ணுற அதே ஜார்லேயே போட்டு அரைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எல்லா பிளான்ட்ஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி அந்த முட்டைத்தோலெல்லாம் வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பிளான்ட்டை ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்குலண்ட்டை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு சின்ன லீஃபை எடுத்து வச்சு பார்த்தேன் ஒரு சின்ன பாட்டில். அது ரொம்பவே நல்லா அழகாக இன்னொரு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருந்த இந்த சக்குலண்ட் ஃப்ளாரை ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பூவோடு வாங்கினேன். இப்போ நிறைய பூ பூத்துருச்சு. அதை ரீபாட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி அந்த லீஃபெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தொங்கிட்டு இருந்த லீஃபெல்லாம் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி ஒரு பாட்டில் இப்படி வச்சுருக்கேன். ஸோ தட் 4 பூ பூக்கும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு. ஸோ அந்த மாதிரி பூ வருதான்னு பார்க்கணும். இந்த 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 டப்பாவில் நான் ஆல்ரெடி வாழைப்பழம் கொஞ்சம் ரொம்பவே கருப்பாக இருந்துச்சு. ஸோ அதை போட்டுட்டு மேலே மண் போட்டிருந்தேன். இப்போ அந்த மண் நல்லாவே மக்கிருச்சு. லைட்டாக அந்த தோல் மட்டும் கொஞ்சம் கெட்டியான தோலெல்லாம் மட்டும் மேலே இருந்தது. ஸோ அதை மட்டும் எடுத்து தூக்கி போட்டுட்டு அதில் தான் சக்குலண்ட்டை போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது நல்ல சத்தான மண் இருந்தால் தான் ப்ராபகேஷன் எல்லாம் ப்ராப்பராக வரும். அதே மாதிரி ஜேட் பிளான்ட்டும் நல்லா வளர்ந்துருந்தது. சரி, அதையும் கொஞ்சம் கட் பண்ணி இன்னொரு கப்பில் வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் ப்ராப்ளி ஈஸியாக ப்ரொபகேட் ஆகிற ஒரு சில பிளான்ட். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி சக்குலண்ட்ஸ், ஜேடு இது எல்லாத்தையும் வச்சு ப்ரொபகேட் பண்ணி ஆரம்பித்து பார்க்கலாம். வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டா கிச்சனில் இருக்கிற மர பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்து வெயிலில் காய வைப்பேன். இங்கே பெங்களூரில் இருக்கவங்களால மட்டும்தான் இதை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் வந்துட்டாலே ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும். பெட்ஷீட்ஸ் எல்லாம் துவைச்சி போடுறது, தலைவாணி எல்லாத்தையும் ஒரு தடவை பில்லோவெல்லாம் வாஷ் பண்ணி காய வைக்கிறது, இந்த மாதிரி ஆயில் பாட்டில்ஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டா நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். வின்டரில் வர இந்த மாதிரி வெயிலை கண்டிப்பாக பெங்களூரில் இருக்கவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இன்னொரு விஷயம், வின்டரில் இந்த ஸ்ட்ராபெரிஸ் சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம ஊர்லேயும் இந்த ஸ்ட்ராபெரி ப்ளக்கிங் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஸ்ட்ராபெரிஸ் 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதை ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ணி கூட நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் அந்த ஜாம் ப்ராசஸ் ப்ராப்பராக இல்லைன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதை இந்த லாங் வீடியோலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராபெரிஸ் ஒரு 4 நாளுக்கு மேலே அப்படியே விட்டிங்கன்னா தண்ணி விட்டு பூசணம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அதுக்குள்ளே இதை யூஸ் பண்ணிடணும். அப்படியே சாப்பிட்றத விட இது ஜாம் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிடும்போது கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும். இன்னும் நம்ம ஊரில் வர ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் புளிக்காமல் அப்படியே இனிப்பாக அந்த மாதிரியெல்லாம் ஃப்ரூட்ஸு வர மாதிரி தெரியல. மேபி இந்த மிட் சீசனோட எண்டில் நல்லா இனிப்பான ஸ்ட்ராபெரி கிடைக்கலான்னு நினைக்கிறேன். இது நான் 1 கப் ஸ்ட்ராபெரி எனக்கு வந்தது கட் பண்ணதுக்கப்புறம். அதில் நான் சும்மா பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரூட் சங்க்ஸ் நம்ம ஜாமில் நம்ம சாப்பிடும்போது வாய்க்கு வந்தால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 1 கப் ஸ்ட்ராபெரிக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ஒரு டெம்ப்ராரா ப்ரௌன் சுகர் தான், ஆர்கானிக்
ப்ரௌன் சுகர். ஸோ நான் அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், நல்லா கிளேஸியான லுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த நார்மல் சுகர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராபெரி ஜாம் ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா அதை போடுறதுக்கு ஒரு க்ளீனான கண்டெய்னர் வேணும். அதனால் நான் இன்றைக்கி செராமிக் ஜார் ஒன்று இருந்தது. ஸோ அதை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஜாம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி எப்படி பார்க்கணுன்னா, ஓரளவுக்கு மேலே திக்கானதுக்கு அப்புறமா ஒரு தட்டில் ஊற்றி பார்த்தீங்கன்னா இப்படி நடுவில் கோடு கிழிச்சு பார்க்கணும். ஸோ தட் அந்த கோடு வந்து சேராமல் இருக்கணும் கிழிச்ச உடனே. ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப திக்காயிட்டாலும் அது ஒரு மாதிரி நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து ஜாமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இல்லாட்டி நம்ம அந்த பாத்திரத்துலேயே பாதி ஜாம் ஒட்டிக்கும். பாத்திரத்தில் ஒட்டியிருந்த அந்த ஸ்ட்ராபெரி ஜாமை வேஸ்ட் பண்ண மனசில்லை. ஸோ அதில் கொஞ்சோண்டு பாலை ஊற்றி ஒரு ஹாஃப் கிளாஸ்க்கு அதை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணோன்னா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஈவினிங் 5:30 ஆச்சுன்னா நம்ம வீட்டிலலாம் கண்டிப்பாக டீ இல்லாட்டி காஃபி இருந்தே இருக்கும். அதுக்கப்புறத்த நாளை வந்து கொஞ்ச நேரம் நல்லா பிரிஸ்காக ஓட்ட முடியும் அப்படின்னு தோணும். இன்றைக்கி இஞ்சி தட்டி போட்டு டீ. யூஸ்வலாக ஏதாவது ஒரு ஃப்ளேவரில் டீ போட்டால் தான் எனக்கு அந்த டீயவே குடிக்க தோணும். அப்படி இல்லாட்டி காஃபி போட்டுக்கலாம் அப்படின்னு தான் தோணும். ரோஸ் ஃப்ளேவர், கார்டமான் ஃப்ளேவர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளேவரில் போடுவேன். புஜ்ஜுக்கு இன்றைக்கி ஹாட் சாக்லேட் மில்க் ஷேக்கு, அது கூட மார்ஷ்மெலோஸ் போட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த மார்ஷ்மெலோஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேன்சியான ஒரு ரெசிபி தான். ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதை வந்து பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணுன்னு ஆசை. சரி, ஓகே, இன்றைக்கி ஒரு ஆசைக்காக இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் இதை போட்டு கொடுத்தேன். இந்த காஃபி பீட்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இது வந்ததுலேருந்து இந்த மாதிரி மில்க் ஷேக் போடுறது, சாக்லேட் மில்க் ஷேக்ஸ்னாலும் சரி, ஹாட்னாலும் கோல்டுனாலும், இல்லை ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு, கேப்புச்சினோ காஃபி, டல்கோனா காஃபி, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து இதில் ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் எக் பீட்டிங்கெல்லாம் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி டைம் முடிச்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மோஸ்ட்லி ஒரு 6:30 to 7:30க்குள்ளே டின்னர் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளே முடிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டா தான் வந்துட்டு பெட்டராக ஃபீல் ஆகும். புஜ்ஜும் அவங்க அப்பாவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 hour கழிச்சு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் சீக்கிரமாகவே இன்றைக்கி டின்னர் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி கேரளா ஸ்டைல் சம்மந்தி ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை டைரெக்டாக சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, புளி இவ்வளோ தான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸே. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிட்டோம்னா அந்த சம்மந்தி ரெடி. இதுக்கு தோசைக்கு சாப்பிட்றதுக்கு தான் நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக இது சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி நான் ஃபஸ்ட் டைம் பிக் பாஸில் ட்ரெண்டிங் ஆச்சு இல்லையா, அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணேன். ஆனால் அதுலேருந்தே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அண்டு சின்ன வெங்காயம், தேங்காயெல்லாம் போட்டு செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்குது. அண்ட் இதுக்கு சாப்பாடு வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லா ஆப்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்துட்டு தோசை கூட தான் சாப்பிட போகிறேன். இதை அம்மியில் வச்சு அரைச்சா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். நான் மிக்சியிலேயே தண்ணி விடாமல் அப்படியே லைட்டாக சுற்றி அதை கிளறிட்டு அரைச்சாச்சு. இன்றைக்கி டின்னர் ரொம்ப சிம்பிளாக இந்த சம்மந்தி ரெசிபியோட தோசையோடவும் முடிஞ்சிருச்சு. இந்த செராமிக் ஆயில் கண்டெய்னர் பற்றி 1-2 கமெண்ட்ஸ் வந்திருந்தது. இது எங்கே வாங்கினீங்கன்ட்டு. இது நான் பக்கத்தில் பெங்களூரில் ஒரு செராமிக் ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதை ஒரு ஷோ பீஸ் மாதிரி ரொம்ப அழகுக்காக வச்சுக்கலாமே தவிர யூசேஜுக்கு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் கிடச்சிருக்கலாம். பிளான்ட் ப்ரோபகேஷன் பற்றி, ஃபர்டிலைசர்ஸ் பற்றி. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.